ஹாய், இது மினி விலாக் இல்லை. என்னோட 2 ப்ரெக்னென்சி டைம்லையுமே நான் ஃபேஸ் பண்ண இப்போவும் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ப்ராப்ளமை ஒரு குட்டி ஸ்டோரியாக பார்க்கலாமா? எங்களுக்கு மேரேஜ் ஆகி 3 இயர்ஸ் வரைக்குமே பேபி இல்லை. இப்போதைக்கு பேபி வேண்டாம், நம்ம கோலை ஃபஸ்ட்டு அச்சீவ் பண்ணலாம், நெக்ஸ்ட் பேபியை பற்றி திங்க் பண்ணலான்னு நினச்சோம். அப்போ இந்த சொசைட்டி சொன்னது, குழந்தை கடவுள் கொடுக்குற வரோம், அதை தள்ளி போடாதீங்க. சரி, பேபி நம்ம கோலுக்கு தடை கிடையாதுன்னு நினச்சி பேபி வேணும்னு நினச்சோம். ஆனால் 3 இயர்ஸ் வரைக்குமே நான் கன்சீவ் ஆகலை, பிகாஸ் இந்த தைராய்டு ப்ராப்ளம்னால. அதுக்கப்புறம் இந்த சொசைட்டி சொன்னது, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு தைராய்டு இருக்கு, அவங்களுக்கு இப்போ வர குழந்தையே இல்லை, குழந்தை பிறந்தாலும் பிரெயின் ஹெல்த் வேற இருக்காது அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு மேலே எனக்கு பேபியே பிறக்காதுன்ற அளவுக்கு ரொம்ப டிப்ரெஷன் ஆயிட்டேன். இந்த சொசைட்டி சொல்றதெல்லாம் தாண்டி 2023 அக்டோபரில் என்னோட ஃபர்ஸ்ட் பேபி கன்ஃபார்ம் ஆனா, கன்சீவ் ஆன டே 1ல இருந்து 9 மந்த் வரை என் ஹஸ்பண்ட் மட்டும்தான் என்னை என் அம்மா இடத்துல இருந்து பார்த்துக்கிட்டாரு. 9 மந்த்ல இருந்து ஃபர்ஸ்ட் பேபி பிறந்து 30 டேஸ் வரைக்கும் நான் என் அம்மா பார்த்துக்கிட்டாங்க. எனக்கு சி செக்ஷன் தான் ஆச்சு. இருந்தாலும் 1 மந்த்லேயே நான் மறுபடியும் என் ஹஸ்பண்ட் கூட எங்கள் வீட்டுக்கே வந்துட்டேன், அவர் தனியாக இருக்காருன்னு. என் ஃபர்ஸ்ட் பேபிக்கு 1.25 வயசு இருக்கும்போது எனக்கு செகண்ட் பேபி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நாங்கள் இது எதிர்பார்க்காத ஒன்று. இப்போ தைராய்டு ரொம்ப அப்நார்மலாக இருக்குது. தைராய்டு இருந்தால் குழந்தையே பிறக்காதுன்னு சொன்ன சொசைட்டி இப்போ உங்களுக்கு அதுக்குள்ளே இன்னொரு குழந்தை தேவையா, இது மட்டும்தான் உங்கள் வேலையான்னு கேவலமாக பேசுது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இப்படி பேசுகிற எல்லாருக்கும் நான் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். எத்தனை குழந்தை பிறந்தாலுமே அவங்கள வளர்க்க போகிறது அந்த குழந்தையோட அப்பா அம்மா மட்டும்தான். எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலுமே பேரண்ட்ஸ் மட்டும்தான் அதை ஃபேஸ் பண்ண போகிறாங்க. இப்படி பேசுகிறவங்க கிடையாது, இப்படி பேசுகிறவங்க நம்மளை பார்க்க போகிறதும் கிடையாது. அதனால இப்படி மாற்றி மாற்றி பேசாமல் கஷ்டப்படுத்தாமல் இருந்தாலே போதும். இந்த மாதிரி நீங்களும் ப்ராப்ளமை ஃபேஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்டில் சொல்லுங்கள்.